ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய தேவனை நாம் மேய்ப்பராக கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தாழ்ச்சியும் எந்த ஒரு குறைவும் நடப்பதில்லை என்று பார்க்கிறோம். யார் அந்த கர்த்தர்? இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன், இதுவரை நம்மளோடு கூட இருந்தவர், இதுவரை நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் நம்மளோடு கூட இருந்தவர், நம்மை ஆசீர்வதித்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவரை நாம் மேய்ப்பராக கொள்வோமானால், அவரை நாம் தெய்வமாக கொள்வோமானால், அவரை நாம் அண்டிக் கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் நடப்பதில்லை என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த காரியம் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த நாளில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய தெய்வத்தை, வானத்தையும் பூமியும் படைத்தவரை, இதுவரை நம்மை நடத்தி வந்த தெய்வத்தை, நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்து வைத்த தெய்வத்தை நீங்கள் மேய்ப்பராக கொள்ளும் போது, நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை உங்களை நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்தவரை உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில அவரை நம் மேய்ப்பராய், அவரை நம்ம போதகராய், அவரை நம் துணையாய், அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கூட செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து கொடுத்த வேத வசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை போல நாங்கள் உம்மை ஒரு மேய்ப்பராய் வைத்துக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, இதுவரை எங்களுடைய சூழ்நிலைகளில் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் உம்மை ஒரு மேய்ப்பராய், உம்மை ஒரு தலைவராய், உம்மை ஒரு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமாய் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளும் போது எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போய் கவலையோடு ஆசீர்வாதத்திற்கு எதிர்பார்த்து பலன் இல்லாமல் அப்பா சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை மேய்ப்பராய் வைக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி உம்மை சார்ந்து கொள்ளும் போது நீங்க அவர்களை தாழ்ச்சி அடையாமல் இருக்க நீங்க உதவி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இருந்து ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க கூட இருங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.